டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு தயாராக வணக்கம். இனிய காலை வணக்கம். நம்ம இந்த இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, குரூப் 4 பற்றி முழு விவரம் தான் பார்க்க போகிறோம். குரூப் 4 உள்ள போஸ்டிங் என்னென்ன போஸ்டிங் வரும், அதில் சம்பளம், வயது வரம்பு, கல்வி தகுதி, இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக குரூப் டிஎன்பிஎஸ்சிக்காக புதுசாக படிக்கிறவங்க வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களே. இப்போ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய கேட்டகரி என்னென்ன போஸ்டிங் இருப்பாங்கன்னா, ஜூனியர் ரெசிடென்ட்டு, அப்புறம் வந்து ஜூனியர் ரெசிடென்ட்டில் வர ஹவுசிங் போர்டு, அதுக்கப்புறமேட்டு வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பில் கலெக்டர், அடுத்து ஸ்டெனோகிராஃபர், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட், இது எல்லாமே வந்து குரூப் 4 இருந்து எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து விஏஓ, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 மூலியமாக தான் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறாங்க. இது எல்லாமே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 10வது மினிமம் குவாலிஃபிகேஷனே படிச்சிருந்தாலும் போதும். டைப் ரைட்டிங்னா போத் தமிழ் முடிச்சிருக்கலாம், அதே போல் வந்து ஸ்டெனோகிராஃபர் ஷார்ட் அண்ட் ஸ்டெனோ முடிச்சிருக்கணும். இப்போ வந்து குரூப் 4 சம்பளம் எவ்வளோனா, பேசிக்காக வந்து 19,500 தான் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 சம்பளம். 19,500 வந்து 71,900 வரைக்கும் போயிட்டே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா ஹெச்ஆர்ஏ, டிஏ இதெல்லாம் சேர்ந்து ரவுண்டப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 25,000 27,000 வந்து பார்த்திங்கன்னா கைக்கு வரும். அது வந்து சிட்டி அலவன்ஸ்னால் தனியாக மாறும். அந்தந்த ஏரியாக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 சம்பளம் வந்து மாறிட்டே இருக்கும். டைப் யூஸுக்கு அதுதான், பில் கலெக்டர் எல்லாமே கொஞ்சம் சம்பளம் வேரி ஆகும். இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 இருக்கிற முக்கியமான போஸ்டிங் ஜூனியர் ரெசிடென்ட், டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோகிராஃபர், ஸ்டோர் கீப்பர், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் குவாலிஃபிகேஷன் என்ன வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு இப்போ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் எப்போ விட்டுருந்தாங்க, லாஸ்ட்டாக 2023 30/3/2022 நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. அப்போது என்ன சொல்கிறேன், எப்போ எக்ஸாம்னா 24/7/2022 தான் எக்ஸாமு. அப்போது டேட்டை ஏஜ் எப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்கன்னா, உங்கள் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 1 அந்த ஏஜ் லிமிட் இருக்கணும். அந்த என்னென்ன ஏஜ் சொல்கிறாங்களோ அன்றைக்கி அந்த ஏஜ் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அப்போது அந்த இப்போ 24/7னா கடைசி நாள், அந்த மாதத்தோட கடைசியில் வந்து எக்ஸாம் நடக்குதுன்னா, ஆனால் நீங்கள் அந்த 1ஆம் தேதியே வந்து அந்த ஏஜ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும். அந்த ஏஜில் நீங்கள் குவாலிஃபிகேஷனாக இருக்கும் அந்த டைமுக்கு. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக வந்து குவாலிஃபிகேஷன் ஆக மாட்டீங்க. இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர் மட்டும் எவ்வளோ ஏஜ் அப்படின்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஏஜே வந்து பார்த்திங்கன்னா 21. வில்லேஜ் விஓக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் வந்து ஃபஸ்ட்டு 21 வயசில் ஆரம்பிக்குது. மேக்ஸிமம் ஏஜ் வந்து 42. இது வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட்டகரியில் எம்பிசி, பிசிஎம், எஸ்சிஎஸ்சியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து மினிமம் ஏஜ் வந்து 21, மேக்ஸிமம் ஏஜ் 42. அதாவது கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா 21 ஏஜ், 32 வந்து ஏஜ் வரல தான் அவங்களே எழுத முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்குன்னா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் போஸ்டிங் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருங்க. அதர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் ரெசிடென்ட்டு, நெக்ஸ்ட்டு வந்து ஜூனியர் ரெசிடென்ட்டு, அதுக்கப்புறமேட்டு வந்து பில் கலெக்டரு, அதுக்கப்புறம் வந்து ஸ்டெனோகிராஃபர் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் வந்து உங்களுக்கு 18 தான். எல்லா கேட்டகரியும் 18 தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஎஸ்சி மேக்ஸிமம் ஏஜ் 37 ஏறும், அது பிசிஎம்எஸ்சி 34 ஏறும், அது அதர்ஸ் கிடையாது 32 ஏர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மினிமம் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 18. எந்த மினிமம் ஏஜ் வந்து 18 வந்து யாருக்குன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இந்த கேட்டகரியில் வரவங்க மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஜூனியர் ரெசிடென்ட்டு, டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோகிராஃபர் தான் 18. விஓக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 21 வயசு வந்து மினிமம் ஏஜ். உங்களுக்கு 20 வயசு கம்ப்ளீட் ஆன மட்டும் தான் உங்களுக்கு இப்போ இந்த மாதம் கடைசி எக்ஸாம் வந்துன்னா உங்களுக்கு 1ஆம் தேதியே வந்து அந்த ஏஜ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குரூப் 4 உள்ள வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த கேட்டகரி எவ்வளோ ரிசர்வேஷன் எல்லாமே வந்து தனியாக எல்லாமே மாறி இருக்குது. இப்போது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்எல்சி கொடுத்துருப்பாங்க. விஓக்கு அந்த சரிங்க, மினிமம் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்எல்சி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து எஸ்எல்சி படி பாஸ் பண்ணுறவங்களே மட்டும் வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா ஹையர் குவாலிஃபிகேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா போகிறாங்க. இதுக்கப்புறமேட்டு என்னென்னா எல்லாம் அறிஞ்சு ஒன்று பரவி வந்தது. அப்போ டிகிரி பிடிச்சிருந்தா குரூப் 4 எழுத முடியாதா அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் கிடையாது. அப்படிலாம் கிடையாது. டிகிரி வந்து உங்களுக்கு எந்த குரூப் 4 பாதிக்காது. என்ன எதில் இதில் பாதிக்கப்படுறவங்க யாருன்னா, இப்போ மினிமம் 10th 12th மட்டுமே படிச்சிருக்கவங்க வந்து கண்டிப்பாக இதில் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா அதிக மார்க் எடுத்தால் மட்டும்தான் அவங்களால வந்து வேலை வாங்க முடியும். சப்போஸ் இவங்க வந்து ஒரே மார்க் இருந்தாலும் டிகிரி முடிச்சிருக்கா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஏஜ் பார்ப்பாங்க, அப்புறம் டிகிரி டபுள் டிகிரி யார் முடிச்சாங்களோ பார்ப்பாங்க, அப்புறம் வந்து சிங்கிள் டிகிரி அதுக்கு ஃபில்டர் பண்ணி தான் கடைசியாக தான் வருவாங்க. மார்க் அதிகமாக போட்டிருந்தால் கண்டிப்பாக மினிமம் 10th குவாலிஃபிகேஷன் அதிகமாக இருக்குதுன்னு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரே மார்க்காக இருக்க சொல்ல ப்ரிஃபரன்ஸ் வந்து யார் அதிகமாக ஏஜ் பார்ப்பாங்க, செகண்ட் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறமேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி. அதுக்காக சில பேர் என்ன பண்ணுவாங்க, அப்ளை பண்ண சொல்ல நிறைய டிகிரி முடிச்சிருப்பாங்க, அதெல்லாம் காட்ட மாட்டாங்க, 10th மட்டும் போட்டிருப்பாங்க. அது ரொம்ப தப்பு. கண்டிப்பாக வந்து நீங்கள் என்னென்ன குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்களோ அது எல்லாமே அப்ளை பண்ண சொல்ல நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணியே ஆகணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீனியாரிட்டியே சரி, உங்கள் ரேங்கிங்கில் முன்னாடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எம்பிஏ முடிச்சிருக்காரு. ஆனால் அவர் 10th குவாலிஃபிகேஷன் 10th மட்டுமே போட்டார். 10th மட்டும் போட்டார். ஆனால் மாஸ்டர் டிகிரியில் அதை போடவில்லை. ஆனால் அவர் ரேங்கிங் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோட கீழே தான் போயிட்டார்.
ஸோ வெரிஃபிகேஷன் போகும்போது தான் தெரியுது நம்ம டிகிரி வந்து அப்ளை பண்ணாத போனதுனால தான் நம்ம ரேங்கிங் கீழே வந்தோம். நம்ம டிகிரி அப்ளை பண்ணால் ரேங்கிங் வந்து ஒரு 2000 பேருக்கு மேலே ரேங்கிங் போயிருப்போம் சொல்லிட்டு அப்போ ஃபெயில் பண்ணுறாரு. கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் ஹையர் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கீங்களோ கண்டிப்பாக இந்த ஹையர் குவாலிஃபிகேஷனை அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்போது சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுங்கள், எல்லாம் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து ரேங்கிங் வந்து கீழே வரும். அதுக்கப்புறமேட்டு வந்து ஜூனியர் ரெசிடென்ட் பார்த்திங்கன்னா அதுக்கும் அதே தான். அந்த பில் கலெக்டரு அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்எல்சியாக பாஸ் பண்ணியிருக்கணும். டைப்பிஸ்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து போத் ஹையர் இங்கிலீஷ் அண்டு தமிழ் போட்டிருப்பாங்க. ஏன்னா ஒன்று தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் கிரேடு தமிழ் அண்டு இங்கிலீஷ் தான் ஃபஸ்ட் கிரேடு. செகண்ட் வந்து ஹையர் கிரேடு தமிழ் அண்டு லோயர் கிரேடு இங்கிலீஷ் செகண்ட். இது தான் முடிச்சிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா போத் ஹையர் தான் ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கண்டிப்பாக போத் ஹையர் முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் கிரேட் வந்து பார்த்திங்கன்னா சீனியர் கிரேட் ஆஃப் தமிழ் அண்டு லோயர் கிரேட் ஆஃப் இங்கிலீஷ். நீங்கள் வந்து ஹையர் தமிழ் முடிச்சு செகண்டு லோயர் முடிச்சிருக்கலாம். ஸோ இதில் வந்து அடுத்தது ஹையர் சீனியர் கிரேட் ஆஃப் இங்கிலீஷ் அண்டு லோயர் சீனியர் கிரேட் ஆஃப் தமிழ். ஸோ ரெண்டு மாறி முடிச்சிருக்கலாம். ஆனால் வந்து போத் ஹையர் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டில் எலிஜிபிள் ரேங்க் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யார் கொடுப்பாங்கன்னா நீங்கள் தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே நீங்கள் போத் ஹையர் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து எலிஜிபிளாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், நம்ம சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண சொல்ல உங்களுக்கு வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன் முடிச்சிருந்தாங்களோ எல்லாமே கரெக்டாக பண்ணுங்கள். அதில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் கரெக்டாக இருக்கணும். கம்யூனிட்டியில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் வந்து வெரிஃபை பண்ணி கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள். இதுதான் வந்து இதை வச்சு தான், ஏன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சு தான் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ரேங்க் லிஸ்ட்டில் எல்லாம் விடுவாங்க. அதனால் அது அப்ளை பண்ண சொல்ல கரெக்டாக பண்ணுங்கள். அதான் ஸ்டெனோகிராஃபர் வந்து சார்ட்டர்ட் முடிச்சிருக்கணும். மேக்ஸிமம் ஸ்டெனோகிராஃபர்லாம் வந்து அவங்க ஸ்டெனோ முடித்தாலே கண்டிப்பாக கொஞ்சம் எஃபெக்ட் பண்ணாலே போதும், கண்டிப்பாக அவங்க குரூப் 4ல் வேலை வாங்க. ஏன்னா ஸ்டெனோகிராஃபர் சார்ட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து முடிச்சிருக்க மாட்டாங்க. ரொம்ப கம்மி. ஒரு காலத்தில் வந்து டைப்பிஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் முடிச்சிருந்தாங்க. இப்போ வந்து டைப்பிஸ்ட்லாம் ரொம்ப அதிக அளவு முடிச்சு வரிகளை வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து போத் ஹையர் தான் ரொம்ப அதிகமாக. எப்படின்னா டைப்பிஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேக்கண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். மார்க்கு கம்மியாக போட்டதுனால உங்களுக்கு வேலை கிடச்சிடும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ போத் ஹையர் முடிச்சுட்டு காம்படிஷன் ஹெவியாக போயிட்டே இருக்குது. இப்போ ஜூனியர் ரெசிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா காம்படிஷன் நிறைய போகுது. ஒரே மார்க்கில் 2000 பேர் 3000 பேர் 4000 பேர் வந்துகிட்டே இருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிக்க ஆரம்பிச்சிடுங்க இப்போத்துலேருந்து. இது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 10th குவாலிஃபிகேஷன் போத் ஹையர் இது எல்லாமே ஒரு டைம் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஹையர் குவாலிஃபிகேஷன் முடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை மென்ஷன் பண்ணுங்க. அதை பற்றி எந்த தவறுமே கிடையாது. நம்ம 10th குவாலிஃபிகேஷனை 10th 12th மட்டும் போதும் அப்படி சொல்லிட்டு விட்டுறாதீங்க. கண்டிப்பாக அது பின்னாடி நீங்கள் பாஸ் பண்ணி ரேங்க் லிஸ்ட் வரும்போது நீங்கள் கடைசியாக தான் இருப்பீங்க. உங்களுக்கு முன்னாடி டிகிரி முடிச்சவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஹையர் ரேங்க்கில் இருப்பாங்க. ஸோ அதை வந்து தவறு பண்ணிடாதீங்க. சர்டிஃபிகேட்டு எல்லாமே கரெக்டாக வச்சு அப்ளை பண்ணுங்கள். ஏஜ் லிமிட் பிறகு இதுதான். விஓக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 21. டைப்பிஸ்ட்டு ஜூனியர் ரெசிடென்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஏஜ் வந்து 18. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணிது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எஸ்எஸ்எல்சி தான். ஹையர் குவாலிஃபிகேஷன் முடிச்சுன்னா அது எவ்வளோ அதை வச்சு ரேங்க் லிஸ்ட் விடும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு விடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சம்பளம் பொறுத்த வரைக்கும் இது தான். ஸ்டெனோகிராஃபர் மட்டும் பேசிக் வந்து 20,600 ஆரம்பிக்கும். பில் கலெக்டர் வந்து பார்த்திங்கன்னா 16,600 தான் வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் ஆரம்பிக்கும். ஸோ எல்லாருக்குமே கொஞ்சம் பில் கலெக்டர் தான் கொஞ்சம் லோ சம்பளமாக இருக்குது, 16,600. மற்ற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் பொறுத்த வரைக்கும் ஒரு நம்மளோட ஜூனியர் ரெசிடென்ட் விஓ விட அவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா பேசிக்காக வந்து அவங்களுக்கு 26,600 இருக்குது. லெவல் 10ல் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 8ல் இருக்குது. கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா சிட்டி அப்புறம் வந்து தாலுகா வில்லேஜ் இதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக வந்து சம்பளம் வந்து மாறும். அப்புறமேட்டு வரும் இன்க்ரிமெண்ட் எல்லாம் வரும், பார்த்துக்கலாம். கண்டிப்பாக இதுதான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா குரூப் 4ஓட முழு விவரம். கண்டிப்பாக தகவல் உங்களுக்கு நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.